எப்போதுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டுங்க. வந்து சினிமாவில் வந்து ஆக்ட் பண்ணணுன்றது எப்போதுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டு. நிறைய ஸ்கூல்ஸு அண்ட் வந்து காலேஜஸில் நிறைய பிளேஸு வந்து ட்ராமாஸ்லலாம் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருப்பேன். அப்படியே மித்தபடி அப்படியே எனக்கு லைக் வந்து ஆக்ட் பண்ணணுன்றது வந்து ஆசை. ஸோ அது வந்து கிராஜுவலாக வந்து நேச்சுரலாக இந்த ஃபீல்டில் வந்துட்டேன். அந்த நாடுன்ற வந்து ஒரு பெரிய ஃபேமஸான சிவாஜி சார் படம். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் மட்டும்தான் சேம், அந்த பழைய அந்த நாளுக்கும் இந்த அந்த நாளுக்கும். மற்றபடி வந்து கதையெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டு தான். அந்த நாளில் என்ன நடந்துச்சு, ஸோ இந்த நாளில் என்ன நடக்க போகுது, இந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லை. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு கதை ரீதியாக சம்மந்தம் வந்து இல்லை. ஆனால் டைட்டில் வந்து ஒரே டைட்டில் தான். சார் நீங்க முதல் படம் பூஜைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தாரு, என்ன சொன்னார் அன்னைக்கு? அவர் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து இருக்குன்னாரு ஒன்று. ரெண்டாவது வந்து என்னை பார்த்துட்டு சொன்னார் உண்மையிலுமே வந்து ஹீரோ மாதிரி வந்து இருக்கீங்க அப்படின்னாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு வந்து பிளெஸ்ஸிங்காக தான் வந்து பார்க்குறேன் அவர் வந்து சொன்னது. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார் இந்த படத்தை பற்றி அண்ட் என்ன மாதிரி கதைன்னு வந்து கேட்டுட்டு இருந்தார் அண்டு என்னை பற்றி வந்து கேட்டுட்டு இருந்தார். அதுதான் அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். நீங்க அந்த நாள் படம் நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, நாங்கெல்லாம் 2 நாளைக்கு அப்புறம் படம் பார்க்க போறோம். கதை என்ன சொல்ல வரீங்க? ஸோ இது வந்து ஒரு ஹாரர் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் இந்த கதை. ஸோ நீங்கள் பாருங்கள், படத்தை பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து பிடிக்கும். ஒரு தமிழ் சினிமா, ஒரு இந்திய சினிமாலேயே ஒரு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வந்து அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா படத்தில் வந்து டைம் லூப் இருக்குது, ப்ளஸ் வந்து ஹியூமன் சாக்ரிஃபைஸ்னு ஒரு கண்டென்ட்டும் வந்து இருக்குது. நீங்கள் கெஸ்ஸே வந்து பண்ண முடியாது, அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்குது ஸ்க்ரீன் பிளேயில். நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் படம். படத்தோட ஹீரோயினை பற்றி சொல்லுங்கள். படத்தில் வந்து 2 பேருங்க, ஆத்யா பிரசாத்ன்றவங்க ஒருத்தங்க, இன்னொருத்தங்க வந்து லீமா பாபுன்னு. ரெண்டு ஹீரோயின்ஸ் வந்து இருக்காங்க அந்த படத்தில். 2 ஹீரோயினை படத்தை நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக இது படத்தில் வந்து லவ் சீன்ஸே வந்து இல்லை. ஏன்னா இது வந்து சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர்னால அந்த லவ்க்கான ஸ்கோப்பே வந்து இல்லை அந்த படத்தில். பட் இருந்தாலும் ஒரு எப்போ எல்லா படத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு ஹன்ச் இருக்கும்ல, ஸோ அதனால ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும். டேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கதை வந்து சொன்னாருங்க. கதை ஆக்சுவலாக அவர் சொல்லும் போதே ஒரு ஸ்பார்க் பார்த்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து வந்து ஒர்க் பண்ணி அந்த கதையை நிறைய நாங்கள் வந்து ரீசர்ச் வந்து பண்ணி இந்த கதையை நாங்கள் வந்து பண்ணோம். ஆக்சுவலாக அவர் பண்ணியிருக்காரு, பட் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். ஏவிஎம் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கீங்க, புகழ் சார் பொண்ணை. அடுத்த ஏவிஎம் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன பேச்சுவார்த்தை நடக்குதா? ஸோ அவங்க வெப் சீரிஸ் ஏவிஎம் பற்றி வந்து ஏவிஎம் பற்றி இருக்கும்போது நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ அவங்க வெப் சீரிஸ் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ப்ராபப்ளி அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவங்க கூடிய சீக்கிரம். ஆமாம், அவங்க படம் பார்த்துட்டாங்களா? இல்லை, அவர் பார்க்கல. அப்பா பெரிய ஃபைனான்ஷியல் எல்லாருக்கும் தெரியும். அப்பாவோட இந்த ஈடுபாடு எப்படி இருந்தது? ஸோ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே எனக்கு பயங்கர வந்து சப்போர்ட்டிவ் தான். எப்போதும் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக தான் வந்து இருப்பார். அப்பா படத்தை வந்து பார்த்துருக்காரு, வந்து 2 வாட்டி பார்த்துட்டாரு. ஆக்சுவலாக வந்து படத்தை ரொம்ப வந்து பிடிச்சிச்சு அப்பாவுக்கு. அவர் அந்த சிவாஜி கணேசன் அந்த டைமு, அந்த டைம்லேருந்து அவர் ஒரு பெரிய ஃபேனு, வந்து சிவாஜி கணேசன் சாரோட வந்து ஃபேனு. அப்பா படத்தை பார்த்துட்டு ஒரே ஒரு விஷயந்தான் வந்து சொன்னார். என்னன்னா முதல்ல படத்தில் வந்து டைட்டில் கார்டில் வந்து சிவாஜி கணேசன் சாருக்கு ஒரு நன்றி போடுங்க அப்படின்னு சொன்னார். நான் அதையும் வந்து சேர்த்துட்டேன் அந்த படத்தில். இந்த படத்துக்கு நிறைய விருது கிடைச்சதாக கேள்விப்பட்டோம். என்ன விருது கிடைச்சது? எந்த ஊரில் கிடைச்சது? கிட்டத்தட்ட 6 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸுங்க வந்து படத்துக்கு. லண்டன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலு, நியூயார்க் மூவி அவார்ட்ஸு, அமெரிக்கன் கோல்டன் பிக்சர் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலு, அப்புறம் வேர்ல்டு ஃபிலிம் கார்னிவல் சிங்கப்பூர், அப்புறம் மெடுசா, அந்த மாதிரி 6 அஃபிஷியல் அவார்ட்ஸு வந்து படத்துக்கு, ப்ளஸ் 9 அஃபிஷியல் நாமினேஷன் வந்து படத்துக்கு. ஸோ உலக சினிமாவில் இது உலகத்தில் இந்த படத்தை ரொம்ப வந்து வரவேற்று ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் தான் வந்து கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் லண்டன் மூவி அவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என் படத்தை பார்த்துட்டு அவங்க ஸ்டாண்டிங் ஒவேஷன் வந்து கொடுத்தாங்க படத்தை வந்து பார்த்துட்டு. ஸோ அது ஒரு பெரிய வந்து பெருமையாக நான் வந்து கருதுறேன் படத்துக்கு. எங்க பேனர்னா என்ன, எதுக்கு எது எங்க பேனர்? இல்லை இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் வந்து அவங்க பண்ணக்கூடிய படங்கள் வந்து எல்லாமே யூ அண்ட் அந்த மாதிரி ஒரு வந்து ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து பண்ணுறாங்க. இது நரபலின்ற இந்த சம்பந்தம் படம் வந்ததுனாலே நான் அந்த பேனர் நான் வந்து யூஸ் பண்ணல. அதுதான் ஒரு உண்மை. பெரிய பேனர் சார். நீங்கள் அப்பாவும் ஒரு ஃபினான்சர்,
கூட இருக்கிறவங்க பெரிய ஒரு டீம். உங்களாலேயும் இந்த டைம்ல ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஒரு டேட்டு போட்டீங்கன்னா கம்பல்சரி எந்த உங்க டீம்ல இருந்து வந்து போட்டாவே உடனே ரிலீஸ் பண்றாங்க. அந்த டேட் கரெக்டா ரிலீஸ் ஆயிடும். ஏன் இது தள்ளி போச்சு சார்? எல்லாருமே நியூமராலஜின்னு ஒன்று பார்க்குறாங்கல்ல. சும்மா ஒரு நம்மளோட இதுவே வந்து உங்களுக்கு பலி கொடுக்கறது, ஹியூமன் சாக்ரிஃபைஸ், சைக்காலஜின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் போட்ட டேட்டோட சைக்காலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 + 2 + 11, ஸோ 6. இப்போ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறது 13th, ஃப்ரைடே த 13th, கரெக்டாக ஃப்ரைடே ரிலீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயமே. எங்களோட இன்ட்ரெஸ்ட்னால அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறோம். தள்ளி போகுதுன்றது வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். பட் இந்த படம் தள்ளிலாம் போல, எங்களோட சாய்ஸ் 13th டிசம்பர். அதனால வந்து ஓப்பனிங் எல்லாம் பண்ணி வச்சாரு. ரஜினி சார் வந்து 12th பர்த்டே. அந்த மாதிரி சிங்க் வந்து இல்லைங்க. 13th நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைடே த 13th அது வந்து டெவில்ஸ்க்கான வந்து நம்பர்னுவாங்க. ஸோ இந்த படமும் அந்த மாதிரி ஒரு படம் தான். அதனால அந்த டேட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறோம். உண்மை கதைலாம் வந்து இல்லைங்க. ஆனால் வந்து நிறைய வந்து ரிசர்ச் வந்து பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். நரபலி சம்மந்தமான விஷயத்துக்கு நிறைய வந்து லைக் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரிசர்ச்லாம் வந்து இருக்கும் அந்த படத்தில். லியோ படத்துலேயே பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் கண்டென்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி நரபலி கொடுக்குறது தான். அதாவது அவங்க பொண்ணையே பலி கொடுக்குறது தான் கதையை கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி நரபலி ஏதாவது இருக்கு. ஸோ நீங்கள் வந்து லியோ படம் பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் ஒரு அங்கம் தான் வந்து இருக்கும். ப்ராபப்ளி ஒரு 10 நிமிஷம் வந்து இருக்கும். இது வந்து ஒரு டெமிகாட் இல்ல கதை. லியோல அது கதை நீங்க சொல்றீங்க. பட் லோகேஷை கேட்டீங்கன்னா நீங்க வேற ஸ்டோரி சொல்லுவாரு. பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு டெமிகாட்னு சொல்லுவாங்க. டெமிகாட்னா ஒரு நீங்க நம்மளோட வழக்கு தமிழ்ல ஒரு ஈவில நான் வர்ஷிப் பண்றேன், கடவுளை வர்ஷிப் பண்ற மாதிரி எனக்கு கடவுள்னு ஒருத்தங்களை வச்சு வழிபாடு செய்யறவங்க தான் இது. அதுல மாயாயாகினின்னு ஒருத்தங்க இருக்காங்க. திஸ் கோஸ் பேக் டு BC செஞ்சுரிஸ்லாம். ஸோ அதை பேஸ் பண்ணி முகல் காலத்தில் அந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு ஸ்டோரி தான் இது. அந்த டைமில் உண்மையாக இருந்திருக்கலாம். இப்போ நாங்கள் சொல்கிறத இவர் சொன்னார்னா அது உண்மைன்னு நீங்கள் கூட நம்பலாம். அது மாயாகினி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முகல் ரூலர்ஸ்லாம் அதை லைக் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அக்பர் வந்துட்டு அந்த வழிபாடை வந்து ஸ்டாப் பண்ணார். மாயாகினியோட வழிபாடை அக்பர் வந்து ஸ்டாப் பண்ணார். ஸோ அந்த வழிபாடை தான் இந்த படத்தில் நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். பிளாக் மேஜிக் இருக்கா இல்லையா சார்? ஏன்னா நிறைய பேர் வந்து திராவிடத்தில் இருக்காங்க, சரிங்களா, கடவுளே இல்லைன்றாங்க. பிளாக் மேஜிக் சுத்தமாக நம்பவும் போறது கிடையாது. எப்படி வந்து மக்களுக்கு எடுத்து போறீங்க? நீங்க கடவுள் இருக்கு நீங்க நம்புறீங்களா இல்லையா? நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்க? நீங்க நம்பல. ஏன் நம்பல? இருங்க, நீங்க ஏன் நம்புறீங்க? ஒரு நம்பிக்கையோட ஒரு நம்பிக்கை. ஆமா, அதே மாதிரிதான் இப்ப பிசில நம்ம ரிசர்ச் பண்ண பார்த்தா ஒரு அக்பர்ன்றவரு இந்த மாயாகினியை நம்பி ஒரு செயல் செஞ்சிருக்காரு. அக்பர் வந்து அதை ஸ்டாப் பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கு. சோ இப்போ அந்த விஷயத்தை நாங்க வெளிப்படுத்துறோம். இல்ல அக்பர் எதுக்கு ஸ்டாப் பண்ணாருன்னா அந்த ஹியூமன் சாக்ரிஃபைஸ் நரபலி சம்பந்தமான திங்ஸை வந்து பண்ணிட்டு இருக்காங்கனால அது வந்து இஸ்லாத்துக்கு வந்து அகேன்ஸ்டா வந்து இருக்கிறனால தான் வந்து ஸ்டாப் பண்ணாரு. நான் அது வந்து அவுரங்கசீப் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட ஐதீகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரபலி கொடுத்துட்டு இது சாமின்னு சொல்லாமன்னு தெரியல, ஒரு வந்து சாத்தானன் வந்து கடவுள்னு ஒன்று சொல்லலாம். இந்த சாத்தானன் வந்து கடவுளுக்கு ஒரு நரபலி வந்து கொடுத்துட்டு இன் ரிட்டர்ன் அவங்களுக்கு வந்து இந்த பேரு புகழ் பவர் அதெல்லாம் அவங்க லைக் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அக்பர் தான் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணார். ஏன்னா கம்ப்ளீட்டாக இது அவங்களோட இஸ்லாத்துக்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து இருக்குன்னு சொல்லி வந்து ஸ்டாப் பண்ணார். ப்ளஸ் வந்து ஹியூமன் சாக்ரிஃபைஸ் வந்து இருக்குது, நரபலி வந்து இருக்குது. அது வந்து ஹியூமனிட்டிக்கே வந்து தப்பான ஒரு திங். சார் இப்போ வந்து உங்களை பார்த்து நல்ல ஹீரோ வந்துருக்கு சார், சரிங்களா? எடுத்தவொடனே இது மாதிரி ஸ்டோரி செலக்ட் பண்ண என்ன காரணம் சார்? ஏதாவது நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணணும் சார். ஏன்னா சார் என்னன்னா நீங்க பிராண்டே வேற, சரிங்களா? நீங்க என்ன பண்ணாலும் ஹிட் ஆயிடுவீங்க. அப்படிலாம் வந்து இல்லைங்க. உடனே இது மாதிரி ஒரு கதை சூஸ் பண்ணாதான் மக்கள் கிட்ட போய் சேர முடியும்னு சொல்லிட்டு பண்றீங்களா? இல்ல மக்கள் இல்ல இந்த கதை வந்து ஹிஸ்டரியை நம்ம படிக்கும்போது ஹிஸ்டரி வந்து நீங்க அது நம்புங்க நம்பாத போங்க, அது நம்ம அந்த டிபேட்குள்ள நான் போக முடியாது. ஹிஸ்டரியை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க. ஸோ எதையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. மாயாகினி இஸ் அ ஸ்டோரி பிஹைண்ட் த இது. ஸோ அந்த ஸ்டோரி நாங்கள் புக்கில் படிக்கும்போது இப்போ ஹாரி பாட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்கில் படிச்சு தான் எடுத்திருப்பாங்க. ஏன் அந்த கதையை நீங்கள் ஹாரி பாட்டர் சூஸ் பண்ணீங்க கேட்டால் தெரியாது நம்மளுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த கதை இவர் சூஸ் பண்ணது காரணம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பிளாக் மேஜிக் ஸ்டோரி வந்து படிக்க உள்ள நம்மளை கூப்பிட்டுட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இவர் சூஸ் பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். சார் அந்த சர்டிஃபிகேட் வாங்கினது கஷ்டப்பட்டதும் ஒன்று இருக்கு. அதையும் ஆமாம் சர்டிஃபிகேட் வாங்குறதே கஷ்டப்பட்டாரு. டெல்லி போய் சர்டிஃபிகேட்டே நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து வாங்கணும். ஏன்னா வந்து ஏ சர்டிஃபிகேட்டே ஹலோ குட் மேம்.
no sensor board. You had severe. Yeah, I had a lot of problems actually with the sensor board. எப்படி ஓவர்கம் பண்ணேன்னு சொல்லுங்க. அவங்க வந்து படத்தை வந்து பார்த்தாங்க. படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அலோவ் பண்ணல அவங்க வந்து படத்தை. என்ன சொன்னாங்கன்னா வந்து நரபலி சம்மந்தமான வந்து படமாக வந்து இருக்குது, நீங்கள் வந்து நரபலியை வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி வந்து இருக்குது வந்து படத்தில், ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தை அலோவ் பண்ண வந்து முடியாதுன்னாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க அந்த மாதிரி இல்லை, நீங்கள் வந்து படத்தை வந்து பாருங்கன்னு. அதுக்கப்புறம் நிறைய கட்ஸ் பண்ணேன். நான் கட்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போனோம். வந்து ரிவைசிங் கமிட்டி போர்டுக்கு வந்து ஆமாம், அவங்க பார்த்துட்டு அது ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்டாங்க வந்து படத்துக்கு. அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து யூபாரியை வந்து கொடுக்க வேண்டிய வந்து படம் தான் அது, ஏக்கான படமே இல்லை இது. ஆக்சுவலாக நீங்கள் படம் வந்து பார்க்க போகிறீங்க இன்னும் வந்து 2 days பார்த்து நீங்களே வந்து சொல்லுங்கள் அவங்க ஏ வந்து கொடுத்தது வந்து நியாயமா, நீங்களே வந்து சொல்லுங்கள். இல்லை அவார்டுக்கு அனுப்பும்போது நாங்கள் வந்து கட்டோட தான் வந்து அனுப்போம். ஒவ்வொரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அவார்ட்ஸுக்கு நாங்கள் டிஃப்ரெண்டாக வந்து அனுப்பிச்சோம். பெரும்பாலான வந்து அவார்ட்ஸ் கட்டோட தான் வந்து அனுப்பிச்சோம். நாங்கள் கதையை மாற்ற மாட்டோம். வேணா இப்போ சென்சார் ரெக்வஸ்ட் பண்ணதுனால நிறைய விஷயங்கள் வந்து எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு, நிறைய சீன்கள் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த சீனெல்லாம் வந்து நம்ம இதில் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்துருப்போம். எத்தனை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறீங்க? ஏன்னா இப்போ வர படங்களுக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டாங்கன்றாங்க. ஸோ நான் ஒரு 100 தியேட்டரில் வந்து பிளான் பண்ணேன் சார். 100லேருந்து 120 மக்கள் வரவேற்பை பார்த்து அதுவா தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பா. நரபலி வந்து கண்டிப்பா வந்து தப்பான திங்கு தாங்க, தப்பான திங்கு தான். அது யார் வந்து கரெக்ட்னு சொல்ல போறாங்க? தப்பான விஷயம் தான். அதுல ட்விஸ்ட் இருக்கு, அதுல ஒரு வந்து ட்விஸ்ட் இருக்கு. அதுல எப்படி வந்து மிஸ்யூஸ் வந்து பண்றாங்க, இவங்க மிஸ்யூஸ் பண்றதுனால எந்த ஒரு வந்து பாதிப்பு இவங்க அடையறாங்கன்னு தான் அந்த கதை. சின்ன படங்களுக்கு யூடியூப் தான் மெயின் முக்கியம். அவங்க தான் வந்து வெளியில ப்ரமோஷன் பண்றது. கரெக்ட். இப்போ பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வந்து அலோட் பண்றது கிடையாது யூடியூபர்ஸ். ஆனா இங்க வச்சிருக்கிறது எல்லாமே யூடியூபர்ஸ் தான். எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ் நியூஸ் 24/7 இருக்கு. நீங்க போய் எடுப்பீங்களா? இல்ல ஐயோ எல்லா சேனலும் எல்லாரும் முக்கியம், எல்லாரும் இங்க இருக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இதுக்கும் நம்ம படத்துக்கும் ஏதாவது இதுக்கும் நம்ம படத்துக்கும் சார் அது வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்ல பேசியிருக்காங்க. கண்டிப்பா நல்லதா இருக்கும். நீங்க வெல்கம் பண்றீங்களா? ஆமா வெல்கம் வந்து பண்றோம் சார். இப்போ டிராஃபிக் ரூல்ஸ் ஒன்னு இருக்கு, அதை நம்ம எப்படி டிசைட் பண்ணனும் இருக்கு வந்து பண்றோங்க. நாங்க எங்களை கேட்டீங்கன்னா வந்து சினிமான்றது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான். ஸோ அதுல ஒன்றும் தப்பா நான் பார்க்கல. அது ஏன் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்றாங்கன்றது வந்து புரியல. படம் வந்து வந்து எடுத்துட்டோம், அப்புறம் அது மக்கள் கையில தான் வந்து இருக்கு. பிடிக்குது வந்து பிடிக்காது அவங்க கையில வந்து இருக்கு. ஸோ அதை ஸ்டாப் பண்ணி வந்து என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. பெரிய ஹீரோக்காக ஒத்துமொத்த இண்டஸ்ட்ரியிலே எல்லாரும் படம் பண்றாங்க, கஷ்டப்பட்டு பண்றோம். நீங்களாம் வந்து ஓகே சார் செட்டில்டு. ஆனா நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஆனா கூட நீங்க சேவ் ஆயிருந்தீங்க சரிங்களா. ஆனா சின்ன டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்லாம் இருக்காங்க சரிங்களா, அவங்க ரொம்ப நெருங்கிவங்க மேல வராங்க. ஆனா அவங்க படத்துல இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி கூட நல்ல நல்ல படம்லாம் வந்தது. அது தேட்டர்ல போய் ரிவ்யூ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த படமே ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு. சார் இப்போ ஆனா வந்து கோர்ட்ல நான் பார்த்தேன், கோர்ட்ல வந்து ஓகே பண்ணிட்டாங்க. அப்படியா? ஓ சரி சரி. இல்ல இதுல தியேட்டர் அலோவ் பண்ணாங்கன்னா நான் எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் we are welcoming. எங்க வீட்டுக்கு வாங்க, தயவு செஞ்சு வாங்க. நாங்க யாரும் வர வேண்டாம்னு சொல்லவே மாட்டோம். வர்றவங்க தாராளமா வாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லலாம். பட் அவங்கவுங்க தியேட்டர் அவங்கவுங்க ஓனர் அவங்களோட சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் இருக்குல்ல. இல்ல சார் அது என்னன்னா தியேட்டர்ல போனவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ரொடியூசர் எங்களுக்கு கால் பண்ணி சொன்னா நாங்க அலோவ் பண்றோம்ன்றாங்க. நீங்க இந்த மாதிரி நான் வந்து அலோவ் பண்ணுவேங்க. இது நீங்க வந்து லைக் வந்து எடுத்துக்கலாம். How do you feel like two extremes? ஒரு பெருமாளா திருப்பதி வெங்கடாஜல பத்தி அடிச்சிட்டு this is an extreme hard. ஆமாங்க. So I think as an actor we should do la. ஆமா. Starting of the career சொல்றேன். Beginning debut ரெண்டுமே இந்த மாதிரி இருந்துச்சு. How do you feel? ஆக்டராக ஒரு பெரிய வந்து பிளெஸிங்காக தான் வந்து பார்க்குறேன். ஏன்னா ஒரு பெரும்பாலாவும் வந்து ஆக்ட் பண்ணிவிட்டு இந்த பேய் படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைக்கலாஜிக்கல் கேரக்டராக வந்து ஆக்ட் பண்ணுறது ஒரு பெரிய வந்து பிளெஸிங்காக வந்து பார்க்குறேன். அண்ட் ஃபார் அன் ஆக்டர் தட் ஐ see that as a big thing at the starting stage of my career. கடவுள் இருக்கார ஒரு சைடு, இன்னொரு சைடுல பேய் பத்தியோ ஒரு சைடு அப்படி பேசுறேன் இருக்கா. ஆமா. So go with the script. யா ஆமாம். ஸோ இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளாக் மேஜிக்கை என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டோம். பிளாக் மேஜிக் பண்ணுறவங்கனால என்னெல்லாம் வந்து பாதிப்பு உங்களுக்கு வந்து வரும், வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் பிளாக் மேஜிக்ன்றது இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு குழந்தைங்க நரபலி போட்டுருக்காங்க. அது மாதிரி சீன்ஸ்லாம் வந்து உள்ள வந்து எல்லாம் வச்சிருக்கீங்களா?
நீங்கள் படத்தை வந்து பாருங்களேன். இல்ல, அந்த ஏன் கேக்குறேன்னா, அதை வந்து நிறைய பேர் போலீஸே வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. பண்ணாங்க. ஆமாம் அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லாருமே வந்து அது மாதிரி விஷயத்தை வந்து சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அது மாதிரி ஏதாவது சீன்ஸ் ஏதாவது உள்ளே வச்சிருந்தா உங்களுக்கு வந்து இன்னும் பிரச்சனை வரும். இல்லை இல்லைங்க, அந்த மாதிரிலாம் வந்து சீன்ஸ் வந்து இல்லைங்க. ஏன்னா இந்த நரபலி கான்செப்டை சுற்றி நாங்கள் ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து வீவ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து படத்தை பாருங்கள், அது லைக் வந்து புரியும். இனிமேல் நான் வந்து மேலே பேசினேன்னா வந்து இல்லை, நான் அப்புறம் வந்து அது வந்து ஸ்டோரி சொல்கிற மாதிரி வந்து ஆகிடும்ல. சரி, இப்போ இந்த மூவி இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த மூவி எப்போ போறீங்க? அடுத்த மூவி ரெடி ஆயிடுச்சா? கதைலாம் கேட்டீங்களா? அடுத்த படம் ஒன்று ஆஃப்டர் பொங்கல்லேருந்து வந்து போகிறேங்க, வந்து ஷூட்டிங் வந்து போகிறேன். இல்லை இல்லை, அது வந்து வேற வந்து பேனரு, அது ப்ரொடியூசரே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அப்போ வந்து பாருங்கள். ஏன் ஏவிஎம் உங்களை வந்து லான்ச் பண்ண மாட்டாங்க? என்ன காரணம்? உங்களுக்கு ஏவிஎம் பிரச்சனை இருக்கா? இல்லை இல்லைங்க, அவங்களே இப்போ படம் வந்து பண்ணுறது இல்லைல்ல, வந்து ஏவிஎம்மே வந்து படம் வந்து பண்ணுறது இல்லைல்ல அவங்க. ஸோ அடுத்து அவங்க வந்து படம் வந்து பண்ணும்போது நம்ம லைக் வந்து பார்ப்போம். அடுத்த ஏவிஎம் பார்த்து நீங்க கண்டிப்பா பார்க்கலாம்.